திருமதி ராஜேஸ்வரி பிரியா, கூட்டணி கட்சிகள் அவங்க உரிமையை கேட்கறாங்க. உரிமையை கேட்கறது நல்லது தானே. ஸோ அவங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கும், கேட்கறாங்க அப்படின்றாங்க. உரிமையை கேட்கறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்குறாங்களா அப்படின்றது அடுத்த கேள்வி. ஆனா கூட்டணி கட்சிகள் வெறும் உரிமையை மட்டும் கேட்டு அவங்க மனக்குமுறல் அப்படின்றத இதை பார்க்க முடியுமா? அப்படி பார்க்க முடியாது. அதாவது இது ஆட்சி ஆரம்பித்து ஒரு 6 மாத காலகட்டத்துக்குள்ள அவங்களோட உரிமையை கேட்குறாங்கன்னா அது உண்மையாகவே வேறு விதமாக எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ வழக்கறிஞர் சார் சொல்கிற மாதிரி அவங்கவுங்களுக்கு உரிமைகள் இருக்குது, அதை கேட்குறாங்க, அதை கேட்டு பெறுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. இப்போ 4 ஆண்டுகள் முடிவுறும் போது கேட்குறாங்கன்னா அப்போ அந்த கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது, அவங்க மக்கள் தான் அவங்களுக்கு ஆதரவளிக்கிறாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தையாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் லீக் கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழக வாழ்வுரிமை கழகமாக இருந்தாலும் சரி, கொங்கு ஈஸ்வரன் அவர்களுடைய கட்சியாக இருந்தாலும், எதா இருந்தாலும் அந்த மக்கள் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ அந்த மக்களுக்கான தேவையை 4 ஆண்டுகளாக நிறைவேற்ற முடியாமல் இவங்க தவிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதாவது போராட்டங்கள் எல்லாமே மக்கள் இவங்க இதை செய்யலைன்னா இவர்களோட இருக்கிறத விட்டுட்டு ஓடிடுவாங்க. இந்த கட்சிகளை நம்பி இருக்கக்கூடியவர்கள் நாம எதுக்கு இவங்களை நம்பி இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு இப்படி இந்த இந்த கூட்டணி கணக்குகள் இப்படி தொடர்ந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்க மனக்குமரெல்லாம் எதுவுமே சரியாகல அப்படின்னா கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா இப்ப நாம வரிசையா எடுத்துக்கிட்டோம்னா நீங்க குறிப்பிட்டது போல திருமாவளவன் அவர்கள் மேடையிலேயே வருத்தம் தெரிவிக்கிறார். இந்த மாதிரி 4 எம்எல்ஏ இருக்கும், 2 எம்பி இருக்கும், ஒரு கொடிக்கம்பம் கூட வைக்க முடியல, ஒரு வேதனையை தான் தெரிவிக்கிறார். அந்த இடமாக இருந்தாலும் வேங்கை வயல் பிரச்சனையாக இருந்தாலும் தொடர்ச்சியாக பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்களும் அவங்க மேல வீண் பழிகளை சுமத்துறதும் அதிகமாகிறதும் இந்த காலகட்டத்தில் தான். அது மட்டும் இல்லாமல் பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்கிறதும் பட்டியலின பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்கிறதும் இந்த காலகட்டத்துக்குள்ள தான். பஞ்சமி நிலங்கள்லாம் ஆக்கிரமிப்பு எப்ப அதிகமா இருக்குன்னா திமுக காலத்துல தான் அதிகமா இருக்கு. அப்ப அவர் யாருக்காக அரசியல் செய்கிறார்களோ அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை மீட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு திருமாவளவன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மக்களை நேரடியா பார்த்து அவங்க குறைகளை கேட்கிறவங்க அவங்க மக்களோட பிரச்சனையை இங்க சொல்லி தீர்க்க முடியல அப்படின்ற ஒரு மன வருத்தத்தின் வெளிப்பாடா இது? நிச்சயமா இந்த வெளிப்பாடு அவர் இப்ப ஆரம்பிக்கும் போது அப்படிதான் பண்ண முடியும். கூட்டணியில நாங்க இன்னும் 1 ஆண்டு இருக்கு பாருங்க, அப்படி இருக்கும் போது கூட்டணியில எந்த மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறது கூட சேர்த்து பேசிக்கக்கூடிய ஒரு வாசகமா தான் இருக்குமே தவிர அது உள்ளத்திலிருந்து வந்ததா நம்ம நினைக்க முடியாது. இவர்களுடைய மக்களை பொறுத்து தான் இவர், மக்களால தான் இவர் உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்காக இவர் எந்த தீர்வையும் செய்ய முடியாத ஒரு நிலையில தள்ளப்பட்டிருக்காரு. அடுத்ததாக இப்ப முஸ்லிம் லீக் அவங்களாம் இன்னும் எதுவும் பேசல, ஆனா பேச ஆரம்பிக்க போறாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கனிம வள கொள்ளையை எதிர்த்து கேட்ட ஜகுபர் அலி அப்படிங்கிறவர், அப்புறம் போதைப் பொருளுக்கு எதிராக களமாடிய வசீம் அக்ரம் அப்படிங்கிறவர், அப்புறம் வகுப்பு சொத்து அதற்காக ஒரு உதவி காவல் ஆய்வாளர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் சமீபத்தில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்படும் போது இஸ்லாமிய மக்கள் ரொம்பவே துன்புறாங்க, வேதனைப்படுறாங்க. அந்த வேதனைக்கு அவர்களால என்ன பதில் கொடுக்க முடியும்? சட்ட ஒழுங்கு சரியில்லாம ஒருத்தர் வீடியோவே நேரலையில பேசி போட்டு என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியும் கூட அவரை காப்பாற்ற இயலாத இடத்துல ஆளுங்கட்சி இருக்குல்ல. இல்லை நீங்கள் ஒரு பார்வை சொல்கிறீங்க, இந்த மாதிரி மக்களோட பிரச்சனைகளை தீர்க்க முடியல அப்படின்ற ஒரு மனவருத்தத்தின் வெளிப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இப்போ வடபழனி ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி முன்னாள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் சொன்னப்போ அவருக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு திமுக அமைச்சர் சொன்னதை பார்த்தோம். இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியோட அந்த தலைவர் அவர் தன்னோட குறைய வைக்கிறப்பவும் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறாரு, இது தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி பேச்சுக்களையும் பார்த்தோம். அப்போ இந்த கூட்டணி கட்சி தலைவர்களோட எந்த ஒரு குமுறலையும் திமுக எடுத்துக்கல அப்படின்றத பார்க்க முடியுதா? அவர்கள் அலட்சிய போக்காக தான் கருதுறாங்க, அலட்சிய போக்காக. ஏன்னா அவர்களுடைய எகத்தாளமான பேச்சுக்களை தான் இப்போ அண்ணன் குறிப்பிட்டது போல அவர்களை கவனிச்சுக்கலாங்கிறது. ஏன்னா விவசாயிகளோட பிரச்சனைக்காக போராடுவது தான் முக்கியமானதாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொண்டிருக்காங்க. அதிலேயே போய் கை வைக்கிற மாதிரி அவர்களை உதாசீனப்படுத்துவது, ஏளனப்படுத்துவது போல. இல்ல அவ்வளோ ஏளனப்படுத்துறாங்க அப்படின்னா திமுக அவ்வளோ என்ன தைரியம்? கூட்டணி என்ன ஆனாலும் நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்ற தைரியமா? அந்த தைரியம் அடிப்படையாக அவங்க இன்னைக்கு நிறைய கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதன் அடிப்படையில் வேணா ஒரு தைரியம் இருக்கலாம். பண ஆதிக்கமா இருக்கு அப்படிங்கிற இடத்துல ஒரு போக்கு, அவங்களோட சர்வாதிகார போக்குங்கிறது இருக்கலாம். ஆனாலும் அதற்கெல்லாம் இவர்கள் எல்லாம் கட்டுப்பட்டு போற ஆட்களும் கிடையாது. என்னதான் கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் இவங்க சொல்றபடியே இருக்கிறதுக்கு அடிமைகள் கிடையாது. அவங்க எல்லாருமே மக்களுக்காக செயல்படுவதற்காக தான் ஒரு கட்சியை தொடங்கி செயல்பாட்டோட அவர்களுடைய செயல்பாட்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த அலட்சியப்படுத்துவது அப்படிங்கிறது இந்த ஓராண்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் கூட்டணி மாறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கும்.
இப்ப மதிமுக எடுத்துங்க, கொஞ்சம் பேச விடுங்க. மதிமுக எடுத்துட்டீங்கன்னா துரை வைகோ அவர்கள் விஜய் அவர்களோட கட்சி கொள்கையை வரவேற்கிறேங்கிறாரு. விஜய் அவர்கள் முழுவதுமாக திமுகவை சாடியே திமுகவிற்கு எதிரான கருத்துக்களையே பதிவு செஞ்சுட்டு வர்றாரு. இப்ப இந்த இடத்துல நாம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அப்ப மதிமுகவிற்கும் ஒரு மன அழுத்தம் இருக்கு. இந்த கூட்டணியில நீடிக்கும் போது அவர்களுக்கும் ஒரு மன அழுத்தத்துல தான் இருக்காங்க. இந்த கூட்டணி பிடிக்கலங்கிறத தான் இன்டைரக்டா, ஏன்னா கூட்டணியில இருக்கும்போது அவர்களை எதிர்ப்பவர்களை போய் இவர் ஆதரவா பேசுறாருன்னா அப்ப என்ன எடுத்துக்கிறது நாம? இப்ப ஒவ்வொரு கட்சிக்கும், குறிப்பாக திமுகவோட கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இன்னொன்னு, கொங்கை ஈஸ்வரன் அவர்கள் என்ன சொன்னாங்க? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து ஒரு சிறந்த ஆளுமையாக அதிமுக வழி நடத்துறாங்க அப்படின்னு அவரை புகழாரம் சூடுறாங்க. அப்படின்னா அந்த இடத்துல இந்த கூட்டணிக்குள்ள இருக்கும் போது இவர்களுக்கு புகழாரம் சூடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு இடத்துல இவங்க திமுகவினால அழுத்தத்துக்கு உட்படுத்தப்படுறாங்கிறது தான் அதோட இன்டைரக்ட் மீனிங். இப்ப கூட்டணி கட்சிகள் அழுத்தம் என்ன சரி, கூட்டணி கணக்குகள் மாறலாம் அப்படின்னா அவங்களோட அடுத்த வாய்ப்பு எது அப்படின்ற அங்க கேள்வி வரும் இல்லையா? கண்டிப்பாக அதிமுகவாகத்தான் இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா 4 ஆண்டு காலம் வந்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆட்சிங்கிறது மிகவும் ஒரு பொற்காலமாக இருந்ததாக மக்கள் சொல்றாங்க. இதுல வந்து அரசியல் கருத்தோ எதுவுமே இல்லைங்க, மக்கள் சொல்றாங்க. மக்கள் வந்து உணர்ந்து சொல்றாங்க. இந்த 4 வருஷத்துல இப்படி நடக்கல, இது மாதிரி பெண்கள் பயந்து போய் என்னடா நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கு போயிட்டு வர முடியுமா, திரும்ப இந்த மாதிரி பயந்து வாழலங்கிறாங்க. விலைவாசி இந்த அளவுக்கு உயரலங்கிறாங்க. டாஸ்மாக் இவ்வளவு அதிகமா திறக்கலங்கிறாங்க. கூடி அங்க மூடிய கடைகளை கூட இப்போ வந்து எந்த இதுவும் இல்லாம திறக்கிறாங்க. பேருந்து நிலையத்துல கடைகளை திறக்க ஆரம்பிச்சு எல்லா பேருந்து நிலையத்துல இருந்து எனக்கு போன் வருது. ஸோ மக்கள் எல்லா இடங்களிலுமே பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பாக அதிமுகவுடைய ஆட்சி வேண்டுங்கிற நிலைக்கு மக்களும் தள்ளப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு மரியாதையை கொடுக்கல, மதிப்பு கொடுக்கல, அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றலங்கும் போது கூட்டணி கட்சிகளும் ஒரு 2 மனசா ஆயிட்டாங்க. இப்ப இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்திருக்கோம், இந்த தலைவர்கள் இதுக்கு முன்னாடி ரொம்ப அரிதா எப்பவாவது பேசினதும் உண்டு. ஆனா அதுக்குமே திமுக அமைச்சர்கள் தான் பதில் சொல்லுவாங்க. அதுவும் இப்போ ரீசெண்டா எடுத்துக்கணும் அப்படின்னா வேல்முருகனுக்கு கூட சேகர் பாபு ஒரு பதில் சொல்லியிருக்காரு, கூட்டணியில இருக்கணும்னா இருக்கலாம், இல்ல போறது அவருடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த ஒரு அலட்சியத்தை எப்படி எடுத்துக்க முடியும்? கூட்டணி கட்சி தலைவர்கள் மேல திமுக அமைச்சர்களோட அலட்சியம் அப்படின்றது எதை காட்டுது? நான் குறிப்பிட்டது போல, ஒன்று அவர்கள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பேரம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது பணம் செலவிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீவு. இன்னொன்று, தேர்தலுக்கு மக்களுக்கு நாம பணத்தை நிறைய செலவு பண்ணி ஓட்டுகளை வாங்குற அளவுக்கு சம்பாரிச்சிட்டோம். ஏன்னா நிதியமைச்சராக இருந்தபோது அவரே சொன்னதுதான் 30,000 கோடி. அப்பவே 2 வருஷம் அது சொல்லி அப்பவே சொன்னதுதான். அப்ப இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு கோடி கொள்ளை அடிச்சிருக்காங்கிறது தெரியாது. டாஸ்மாக்ல கூட கொள்ளை அடிச்சதை நாமளே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அந்த பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியத்துல நம்மளால ஜெயிக்க முடியும், நாம வெற்றி பெற்றோம். பணம் அப்படிங்கறதன் அடிப்படையில மட்டுமே இவங்க எல்லோரையுமே, மக்களையும் அரசாங்க ஊழியர்களையும் உதாசீனப்படுத்துறாங்க, பல்வேறு துறைகளையும் உதாசீனப்படுத்துறாங்க, கூட்டணிகளையும் உதாசீனப்படுத்துறாங்க, மக்களையும் உதாசீனப்படுத்துறாங்க. இவர்கள் ஒட்டுமொத்தமாக தலைகணத்துல விளம்பர ஆட்சி நடத்தி கொண்டு விளம்பரத்தின் மேல நம்பிக்கை வச்சுக்கொண்டு அவர்கள் மருமகனோட அந்த கம்பெனி இருக்குல்ல, ஒரு நிறுவனம் வந்து அவங்களை வந்து வழி நடத்துது இல்ல, அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கெல்லாம் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு மக்கள் எப்படி இருக்காங்கிறத தெரிஞ்சுக்காத ஒரு ஆட்சியை அவர் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இல்ல, நீங்க 2 பார்வை சொன்னீங்க, அதை எடுத்துக்கிறேன். இப்ப இன்னொரு பார்வை என்ன, இப்ப மோகன் சார் சொன்ன மாதிரி இன்னொரு பார்வை என்னன்னா, இப்படி எல்லாம் பேசினாதான் அடுத்த தேர்தல் வர்றப்போ சீட்டுக்களை ஜாஸ்தியா கேட்க முடியும் அப்படின்றதுனால அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பார்வையும் பார்க்கப்படுதா? இல்ல, அந்த சீட்டுகளை அதிகமா கேட்கறதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய டெக்னிக் வந்து மக்கள் பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இல்லைங்க. அது வந்து இன்னொரு கட்சியோட சேர்ந்தா இவ்வளவு கிடைக்குதுங்கிற மாதிரி அது மாதிரியான ஒரு வாய்ப்புகளை தான் உருவாக்குவாங்களே தவிர, இந்த இடத்துல அவங்க மக்கள் பிரச்சனையை மையப்படுத்தும் போது இந்த கூட்டணியிலிருந்து வெளியில வரணுங்கிற எண்ணத்தை தான் மக்கள் மத்தியில விதைக்கிறாங்க. அந்த அரசியல்ல வந்து பார்க்கும்போது நமக்கே தெரியும், அவங்க கூட்டணியை விட்டு வெளியில வரணுங்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணமாக மக்களுக்கு எதுவுமே செய்யல, வேங்கவேல் பிரச்சனையில பட்டியலின மக்கள் எல்லாருமே மனதளவுல பாதிக்கப்படுறாங்கும் போது அவர் என்ன பதில் சொல்லுவாரு? திருமாவளவன் அவர்கள் என்ன பேசுவார், என்ன பதில் சொல்லுவார்? அவர்களை பார்த்து ஒண்ணுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது கூட்டணியில இருந்து வெளில வரும்போது மக்கள் பிரச்சனைக்கு நீங்க தீர்வு சொல்லலாம், அதனால நான் வெளியில வந்துட்டேன். அப்ப அதை கொண்டு போறாங்க எல்லா கட்சிகளுமே. கம்யூனிஸ்டுகளுமே விவசாயிகளுக்கு எதிரான பிரச்சனையா இருக்கட்டும், கொடிக்கம்பம் வைக்கிறதுக்கான பிரச்சனையா இருக்கட்டும், நீங்க வந்து சாம்சங் ஊழியர்களுடைய பிரச்சனையா இருக்கட்டும், இது மாதிரி மக்கள் பிரச்சனைகளை நீங்க செய்யலைங்கிறத வலியுறுத்த தொடங்கிட்டாலே அந்த இடத்துல கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்காக தான் அவங்க வந்து பேரம் பேசுற, அதாவது சீட்டு கூட கேட்டு பேரம் பேசுறதுக்கான ஒரு முயற்சி இல்லை. அந்த
முயற்சிக்காக அவங்க பேசல. கூட்டணியை விட்டு வெளியில வருவதற்கான முயற்சி தான் இந்த முயற்சியாக நாங்க இன்னும் கூட்டணியில தான் தொடருவோம் அப்படின்னு அவங்க இப்ப சொன்னாலும் இனி வர்ற காலங்கள்ல அது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிச்சயமாக இந்த ஓராண்டுக்குள்ள. ஏன்னா 4 வருஷமா இவங்க மக்களை பத்தி கண்டுக்காதவங்க இந்த ஓராண்டுக்குள்ள என்ன கண்டுக்க போறாங்க? இவர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், பஸ் விட்டுட்டோம், இதையே சொல்லி சொல்லி நம்ம ஓட்டு வாங்கலாம். நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கறத சட்டமன்றத்திலேயே பேசியாச்சு. நம்ம சட்டமன்ற மச்சான்லாம் 6000 கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னு செல்லூர் ராஜு அவர்கள் பேசினதை நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இங்க நடப்பது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். நீங்க எங்க கொடுக்குறீங்க, எங்க வாங்குறீங்க, எவ்வளவு வரி ஏத்திருக்கீங்க, எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால நீங்க இந்த இதை மட்டும் நம்பிக்கொண்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடிப்படையாக மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டனர். எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அது தெரியும். நாம கூட்டணி உறுதியா சொல்றீங்க. ஆனா இந்த கூட்டணி அப்படின்றது 2016ல இருந்து தொடர்ந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த இனி வர்ற ஒரு ஆண்டுக்குள்ள மட்டும் இது மாறிடும் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியுமா? அப்படி நிச்சயமாக மாறுங்க. நிச்சயமா இந்த ஓராண்டுக்குள்ள அவங்களால மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. அவங்களுக்கு எண்ணமும் இல்ல. மக்களோட கூட்டணி தான் வச்சிருந்தாங்க கம்யூனிஸ்ட் எல்லாம். அந்த எண்ணமும் இல்ல. திமுகவிற்கு மக்களுக்கான ஆட்சியை கொடுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இல்ல. அது புதிதா ஒரு ஆண்டுக்குள்ள வரப்போறதும் இல்ல. அப்ப கூட்டணி கட்சிகள் அவர்கள் கூட இருந்தா அவர்களுடைய செல்வாக்கை அவங்க இழந்துருவாங்க. ஓகே. கம்யூனிஸ்டா இருந்தாலும், விசிகாவா இருந்தாலும், தாவாகாவா இருந்தாலும், முஸ்லீம் லீக்கா இருந்தாலும், கொங்கைஸ்வரன் அவர்களுடைய அமைப்பா கட்சியாக இருந்தாலும் அவர்கள் செல்வாக்கை அவர்கள் இழந்து விடுவார்கள். அந்த பயம் வந்ததுனால கூட்டணி விட்டு வெளியேறிடுவாங்க. எங்களோட கணக்கு. பேசலாம், தொடர்ந்து பேசலாம். ராஜேஸ்வர் பிரியா, உங்க இறுதி கருத்தை சுருக்கமாச்சு. அதாவது திமுகவை நம்பி போன கூட்டணி கட்சிகள் சமூக நீதியை முக்கியத்துவம் படுத்தக்கூடிய கூட்டணி கட்சிகளாக தான் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சமூக நீதி இருக்கா? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் வலுவாக பேசுவதற்கு திரு வேல்முருகன் அவர்கள் முயற்சி செய்கிறாரு. அந்த முயற்சியை எப்படி தடுக்கிறது, அவர் எப்படி பேச விடாமல் செய்கிறது, அந்த இடத்துல தான் இவங்க குறிக்கோளாக இருக்காங்களே தவிர, அப்போ எல்லா கூட்டணி கட்சிகளுடைய முக்கியமான அடிப்படையான கருத்திலேயே திமுக ஒத்து வரல. அது எப்படி கூட்டணி நீடிக்கும்னு சொல்ல முடியும்? சகோதரர் சொன்ன மாதிரி பள்ளி கல்லூரிகளுக்குள்ள எல்லாம் சாதிய தூண்டலை தூண்டிவிட்டு பேருந்துலேருந்து இழுத்து வெட்டுறதா இருக்கட்டும், வாசல்ல ஸ்கூல் வாசல்ல வெட்டுறது, இதெல்லாம் எங்க நடந்துச்சு, எப்ப நடந்து? வகுப்பறைக்குள்ள மலத்தை வீசி எறியறதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? இந்த ஆட்சியில நடந்த அவலங்கள். யார் எதை தட்டி கேட்டாலும் அவங்கள சுக்குநூறா வெட்டி கொலை பண்றது இப்ப நடக்கிற அவலங்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு அந்த கூட்டணி கட்சிகள் மீண்டும் திமுகவோட கூட்டணி வைப்பார்களான அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இந்த கூட்டணி ராமகிருஷ்ணன் சார் கிட்ட கேட்ட அதே கேள்விதான் உங்ககிட்டயும் கேட்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி மாறும் அப்படின்னு உறுதியா சொல்றீங்க. 26லயும் இதே கூட்டணி தொடர்ந்தது அப்படின்னா மக்களோட வாக்கு எப்படி இங்க கன்வெர்ட் ஆகும் கேட்கிறேன். நிச்சயமா மக்கள் செல்வாக்க அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இழந்துருவாங்க. அதை தான் நான் முன்பு குறிப்பிட்டேன். அவர்களை நம்பி அவர்களுடன் இருக்கக்கூடிய மக்களை இவர்கள் ஏமாற்றுவதாக தோணிடும். இது ஒரு சுயலாபத்திற்கான கூட்டணியாகத்தான் அமையுமே தவிர, சுயலாபத்திற்காக சுயநலனிற்காக அந்த தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்காக ஒரு கூட்டணி அமையுமே தவிர, அண்ணன் அவர்கள் கூறியது போல அந்த கேடர்ஸ் யாருமே அங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவர்கள் வேலை பார்த்தாதான், அடிமட்ட தொண்டர்களும் அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் களத்துல இறங்கி வேலை பார்த்தாதான் வாக்குகளை சேகரிக்க முடியும். அப்ப வாக்குகளை சேகரிக்கிற இடத்துல உள்ளவங்களோட செல்வாக்கு உங்களுக்கு பூஜ்ஜியமாக மாறிடும். அதனால இந்த கூட்டணினால எந்த பயனுமே இருக்காது. நிச்சயமாக இவர்களுடைய கூட்டணி கணக்குகள் மாறி அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வரும்போதுதான் நாடும் நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க, அவர்களுடைய கட்சிகளும் நல்லா இருக்குங்கிறத நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நன்றி, நன்றி. கருத்துக்கள்.